பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனல் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு மட்டும் என்ன ஸ்டாக்காக வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க. பிகாஸ் ஆஃப் நான் வந்து ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நான் சில ஸ்டாக்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெக்கமெண்டேஷன் மீன்ஸ் நான் அதை வாங்க போகிறேன் அப்படின்றத மட்டும்தான் இதில் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எதுலேருந்துன்னா சார்ட்லேருந்தே பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் எப்போவுமே சார்ட் எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்டில் வைப்பேன். அதேமாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் வாங்குறேன் விற்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நான் லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன் எல்லா வீடியோலையும். பட் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலாம்னு பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் நம்மளோட சார்ட் அனலைஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்ம எதை வச்சு அனலைஸ் பண்ணுறோம், எல்லா விஷயத்தையும் வந்து புதுசாக பார்க்குறவங்க பார்த்தா மட்டும்தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் அதனால தான் சார்ட்லேருந்து உங்களுக்கு நியூஸுக்கு போக போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சார்ட்டை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது ஒரு ஹெல்ப்பாகவும் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் தான். ஸோ அதனால் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்டுக்கு போகும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,500 அப்படின்றத வந்து மாசாக பண்ணியிருக்காங்க. அதாவது வார் பயம்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ. ஸோ மார்க்கெட்டிங்கே மேலே தான் போகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டீகோட் அப்படின்றத வந்து பண்ணுவோம். ஸோ நான் இதை வந்து எந்த சார்ட்டுமே பார்க்கல. நீங்கள் என்னோட பழைய வீடியோஸை நீங்கள் போய் நல்லாவே பாருங்கள். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி ஏன் அப்படின்னு தெரியுமா? இந்த ரெட் ஜோன் அப்படின்றது தான் வந்து இதோட மெயின் ஜோனு. ஸோ இந்த ரெட் ஜோனை தாண்டி கீழே விழுந்துச்சு அப்படின்னா நிஃப்டி அடுத்த ரேலி கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வரைக்குமே வந்து இந்த பாட்டம் ஃபிஷிங்லேருந்து எங்கேயுமே போகலை. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து அரௌண்ட் நான் சொன்னதுலேருந்தே இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் அதோட ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு 10%க்கு மேலே வந்து அதோட ரெக்கவரி வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வந்து இப்போ 24,500 தாண்டி இருக்கு. ஸோ நம்ம இந்த க்ரீன் கேண்டில் வந்து போன வாட்டி கூட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த க்ரீன்லலாம் போய் அது வந்து சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ரேலியை வந்து நம்ம நிஃப்டி 50ல் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹீரோ மாதிரி மேலே போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் சினாரியோ தான். சென்செக்ஸும் வந்து பெருசாக மாற்றம் இருக்காது. நம்ம இந்த சப்போர்ட்டெல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த சப்போர்ட்டை நான் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் சென்செக்ஸ் வந்து நம்ம போட்டிருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தான் வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இந்த சப்போர்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இது கீழே வராது அப்படின்றதால இந்த சப்போர்ட்டெல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ லாஸ்ட் சப்போர்ட்டாக வந்து நான் இந்த 2 சப்போர்ட்டை வச்சுருந்தேன். இதில் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து அது ரீச் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சப்போர்ட்டை தான் இப்போ கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருக்கு. இது டே கேண்டில். அதாவது 15ஆம் தேதி இந்த சப்போர்ட் தான் எடுத்துருக்கு. 16ஆம் தேதி இந்த சப்போர்ட், 17ஆம் தேதி, 18ஆம் தேதி அதை விட ஆஃப், அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு ஆஃப் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நோக்கி போயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 79,278. ஸோ அதுக்கப்புறம் என்ன சஸ்டெயின் ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம மறந்துடவே கூடாது. ஸோ அதுதான் மெயின் ரீசன் இதுக்கானது. அடுத்ததாக ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில் வந்து நான் வந்து இந்த பிஎஸ்சி வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2,700 கடைசியாக வந்து வாங்கினேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா 2,700 இருந்து அதாவது அரௌண்ட் வந்து இது 2,700 வந்து இந்த மாதம் 1ஆம் தேதி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட இதோட ரேஞ்ச் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,500 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ டெய்லியுமே ஒரு ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அதை வாங்குறதுன்றது நல்ல விஷயம் கிடையாது. பிகாஸ் ஆஃப் அதோட ஆல் டைம் ஐயில் இருக்கு. ஸோ இது வந்து ரிஸ்க் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது தான் நல்ல விஷயம். வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் ஆனால் வாங்கினவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹாப்பி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்என்டி வந்து 3,750 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் 1 மந்த்துக்கு முன்னாடி பிடிச்சேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது ஒரு 4,000 போய் 4,200 வரைக்குமே போச்சு. 4,200 போயிட்டு அரௌண்ட் இப்போ வந்து மறுபடியும் வந்து இதில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ 4,000 அதாவது இப்போ நம்மளுக்கு இதை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அதாவது 3,750 வரும்போது நீங்கள் இதை வந்து பை பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அடுத்ததான் இந்த வாரி எனர்ஜிஸ். இந்த வாரி எனர்ஜிஸில் ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. இது வந்து ஒரு அதாவது நடக்க போகிற ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் லைக்கில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாரி எனர்ஜி வந்து ஒரு ஆஃபர் பண்ணாங்க. அதாவது நான் வந்து என்னோட வீடியோ வந்து எப்போ போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே வாரி எனர்ஜி வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது 2,670 வந்து நான் இதை வந்து பை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது ஏன் பை பண்ணேன் அப்படின்னா வாரி எனர்ஜியில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது யூஎஸில் வந்து இந்த மாதிரி வாரி எனர்ஜிக்கு வந்து ஸோ அப்போ வந்து இதை வந்து நான் பை பண்ணேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருந்து இப்போ வந்து ஒரு ரூ. 1000 ரேஞ்சுல வந்து இது ரீச் ஆக போகுது. என்னோட ரேஞ்ச வந்து கம்பேர் பண்ணும்போது, இன்னும் ஒரு ரூ. 100வோ, ரூ. 150வோ வரப்போகுது. ஒரு ஸ்டாக் நான் அதாவது இது வந்து ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வந்து 1,00,000 ப்ராஃபிட்ல இருக்கேன். ஸோ இத வந்து நீங்க மறந்துடவே கூடாது. ஸோ இதுல வந்து அடுத்த ஆல் டைம் ஹைய நோக்கி போகும் அப்படின்றத வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கோட ராலி பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 3,557. ஸோ அப்பர் சர்க்யூட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 3,838 வரைக்கும் இது வந்து அப்பர் சர்க்யூட்ல போகும். அதே மாரி லோயர் சர்க்யூட் அப்படின்றது ரூ. 3,140. அப்பவுமே வந்து நம்ம லாபத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த அப்பர் சர்க்யூட் தான் நம்மளுக்கு முக்கியமா இப்போ வந்து நம்ம பார்க்கணும். அதே மாரி இதோட வால்யூம் வால்யூம் வந்து 14,00,000 77,000 அப்படின்ற ரேஞ்சில வந்து இதோட டெய்லி வால்யூம் வந்து இருக்கு. ஸோ அதே மாரி இதோட மார்க்கெட் கேப். ஸோ மார்க்கெட் கேப் தான் நம்மளுக்கு வந்து இப்போ மெயின். ஸோ இந்த மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அப்போ அதாவது ரூ. 3,865 இருக்கும்போதே இதோட மார்க்கெட் கேப் 88,00,000 கோடி அப்படிதான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அத விட கம்மியா தான் இருக்கு. அதாவது அதோட ஆல் டைம் ஹைய விட கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா அதோட மார்க்கெட் கேப் ரூ. 1,00,000 மேல போயிருக்கு. ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் ஏறி இருக்கு. ஸோ அதுக்கான ஏற்றத்த வந்து இன்னும் மார்க்கெட் குடுக்கல. ஸோ அது ஒரு விஷயம். 2வது வந்து இதோட ஈவென்ட் தாங்க. ரொம்ப முக்கியமான ஈவென்ட். அதாவது இதோட ரிசல்ட் வந்து வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாரி எனர்ஜி நல்லாவே ரிசல்ட் குடுப்பாங்க. எஸ்டிமேட் எல்லாமே வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டிமேட்ட ரீச் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்ட வந்து குடுப்பாங்க அப்படின்றத வந்து வாரி எனர்ஜில நான் நம்புறேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, வாரி எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரியா நான் சொல்றேன். இன்னும் இந்த வாரம் முடியறதுக்கு அதாவது 3 செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 செக்ஷன்ல இன்னைக்கு கொஞ்சம் அந்த ஸ்டாக்க வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு ரூ. 16 அடிச்சிருக்காங்களாம். நாளைக்கு இதுல இருந்து ஒரு ரூ. 70லேருந்து ரூ. 80 ஏத்துனாங்க அப்படின்னா, அது எங்க போயிடும்? அதோட அதாவது 3,600 ரேஞ்சுக்கு இது வந்து தள்ளுவாங்க. ஸோ தள்ளிட்டாங்க அப்படின்னா, இந்த வாரம் கதை முடிஞ்சிரும். ஸோ 24ஆம் தேதி 3,600 3,650 வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, 27ஆம் தேதி அதாவது நம்ம ரிசல்ட் வர அன்னைக்கு. ஸோ ரிசல்ட் எஸ்டிமேட் அப்படின்றது வந்து நல்லாவே குடுத்துருக்கிறதால, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்னைக்கே வந்து ஒரு ரூ. 100 ஏத்துவாங்க. அதாவது உங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் டைம் ஹை நோக்கி போறதுக்கு வெறும் ரூ. 80லேருந்து ரூ. 90 வரைக்கும் தான் அவங்க அந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்துல எடுத்துட்டு போய் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 28ஆம் தேதி ரிசல்ட். ஸோ அன்னைக்கே ரிசல்ட் வந்த உடனே எஸ்டிமேட் தெரிஞ்சிரும். ஸோ எல்லாருமே மார்க்கெட்குள்ள இந்த ஸ்டாக்குள்ள வருவாங்க. 2வது வந்து ஆல் டைம் ஹை போகும்போது மார்க்கெட்ல வந்து ஒரு சில விஷயத்த வந்து பிடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, வாரி எனர்ஜி வந்து ஒரு லைக்டா வந்து போயிடும். அதாவது ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கா போயிடும் எல்லாருக்குமே. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸி வே டூ இன்வெஸ்ட் தி ஸ்டாக் அப்படின்றத வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வாரி எனர்ஜி ஆல் டைம் ஹையை நோக்கி போயிடுச்சு அப்படின்னா, அடுத்த ரேலி இதுக்கு எங்க தெரியுமா இருக்கு? அரௌண்ட் 4,500லேருந்து 5,000 வரைக்கும் இதோட ரேலி கன்ஃபார்மா இருக்கு. பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு லாங் டர்ம் பிரேக் அவுட் ஸ்டாக்கா வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக் அடுத்த ரேலிக்கு கன்ஃபார்மா போகும். பட் ஆனா இதை நான் வாங்குங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. பிகாஸ் ஆஃப் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை விட கம்மி ரேஞ்ச் அதாவது ரூ. 3,000 கீழே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கை கண்டிப்பா நீங்க வச்சிருந்திருக்கலாம். ஸோ நல்லாவே வந்து இது வந்து ஃபோக்கஸ்ல இருக்கும் அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. கெய்ன்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னா, ஒரு 1 மாசம் வரைக்குமே இந்த ரூ. 3,000 ரேஞ்சிலேயே சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்ததுங்க. நம்மளும் சரி இந்த ரூ. 3,000 ரேஞ்சில மேல போனா தான் இத வந்து உடைக்க முடியும், சஸ்டெயின் ஆகும் அப்படின்றத வந்து நான் வந்து பல வாட்டி சொல்லிட்டேன். பட் ஆனா இத வந்து புஷ் பண்ணாமலே வச்சிருந்தாங்க. இப்போ இதுக்கும் மே 7ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அந்த ரிசல்ட்ட வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணல. பட் ஆனா வந்து இதோட ரேஞ்ச் அப்படின்றது டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, 4,300 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேல வந்து இதோட டெக்னிக்கல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கும் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது ரூ. 4,291 வந்துட்டு அங்கேருந்து கீழ விழுந்திருக்கு. ஸோ அதுபடி பார்க்கும்போது 4,300 மேல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த கிரீன் கேண்டில் நம்ம நிஃப்டி எப்படி கிரீன் கேண்டில்ல வந்து நோக்கி போகுதோ, அதே மாரி கெய்ன்ஸ் டெக்னாலஜி போகும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட சார்ட்ட பார்த்தா தெரியும். ஸோ இந்த ரெட் கேண்டில வந்து அது ரீச் பண்ணணும். ஸோ அந்த ரீச் 300க்கு மேல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்து கட்டத்துக்கு நம்ம வந்து கெய்ன்ஸ் டெக்னாலஜிய வந்து பார்க்கலாம்.
ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். நாட்கோ ஃபார்மா ரூ. 1000 கீழே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுங்க. கெய்ன்ஸ் டெக்னாலஜி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிஜி பவர் நான் வந்து உங்களுக்கு கூவி கூவி சொல்லியிருக்கேன். சிஜி பவரை எத்தனையோ நாள் சொல்லியிருக்கேன். சிஜி பவர் வந்து நம்ம வாங்க வேண்டிய ஸ்டாக்கு. இதெல்லாம் நம்மளோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி 530 ரூபா வரும்போது பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எத்தனை பேர் இதை பிடிச்சிங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து அதோட ஆல் டைம் ஐயை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஜி பவர் ஆல் டைம் ஐ போனது. பிகாஸ் ஆஃப் நம்ம சொல்றது ஓரளவுக்காச்சும் ஸ்டாக் மார்க்கெட் கேட்குது அப்படின்றது வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ஓசிஎல் இது இப்போவுமே பையிங் ஜோன்ல தான் இருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேலி வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ 240 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட ரேலி வந்து நான் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வருதா அப்படின்றத வந்து போகிற போக்கில் வந்து பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் இதோட வால்யூம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்டாராக இருக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் ஆஃப் இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வால்யூம் அதுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 240 ரூபா வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்குது. ஸோ வால்யூமை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷரும் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லாங் டேர்மில் வந்து ஒரு ரேலி வந்து ஒரே சஸ்டெயின் ஆகிருக்குல்ல. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு ரேலியை வந்து கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து அதோட வால்யூம் வந்து வந்திருக்கிறதால அடுத்த ரேலிக்கு வந்து இது போகும் அப்படின்றத வந்து நம்புவோம். ஸோ வாங்க இப்போ சார்ட்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக சார்ட்டில் என்னென்ன இருக்குது, அதேமாதிரி நம்ம பிபிடியில் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சிருவோம். ஸோ வெல்கம் பேக் மக்களே இந்த பிபிடிக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வைப்பில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ஒரு வார் டென்ஷன் வந்து நல்லா ஒரு பயத்தை வந்து காட்டியிருந்துச்சு. ஸோ அது இருந்தவும் செஞ்சிச்சு. பட் ஆனால் இன்னைக்கு புல்லிஷ் மாசாக வந்து திரும்ப வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அதோட 24,500 அப்படின்ற சைக்காலஜிக்கல் பேரிஷ் அப்படின்ற ஒரு கேண்டில். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 79,200. அதே மாதிரி இன்னைக்கு ரேலிக்கு மெயின் ரீசன் வந்து டொமஸ்டிக் நியூஸ் இல்லை, பியூர்லி குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் ரிலீஃப் அப்படின்றத மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. ஸோ என்ன இருக்கு அப்படின்றத வந்து லெட்ஸ் ட்ரைவ் டு டீப்லி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலி வாட் ஹேப்பண்ட் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ விச் ஸ்டாக் இஸ் பர்ஃபார்ம்டு அண்ட் வாட் யூ ஷுட் டூ டுமாரோ அப்படின்றதையும் வந்து நம்ம பார்ப்போம். டுமாரோ அப்படின்னும்போது ஒன்று நாளைக்கு ஓட்டு போட வேணும். ஸோ எல்லாரும் உங்களோட ஓட்டு ரெடியை வச்சு ஸோ ஜனநாயக கடமையை கண்டிப்பாக அடைப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டு எலெக்ஷனை வந்து கொஞ்சம் கண்ணுங்கருக்கமாக பாருங்கள். ஸோ செகண்ட் ஸ்லைட் அப்படின்றது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் எ ஃபைனல் ஸ்கோர் போர்டு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 79,273 கெய்னிங். அதேமாரி மேஸ் பாயிண்ட் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 767 பாயிண்ட்டு. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஃபினிஷ் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,576 அப்படின்றத வந்து ஒரு அப்பு கொடுத்துருக்கு. 211 பாயிண்ட் வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் வந்து ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹெவியாக வந்து ஒரு புல்லிஷில் தான் இருந்துச்சு. அதேமாரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட ஒரு சும்மா எப்படி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கெயினை மட்டும் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. பெருசாக ரேலி ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். திஸ் இஸ் கால்டு எப்படி சொல்கிறது ஒரு பையிங் வாஸ் நாட் ஜஸ்ட் 2 or 3 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்றத வந்து நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது இதில். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஷ்லெஸ் போயிடுவோம். ஸோ இஸ்லாமாபாத் டாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெரிய ஒரு ஜம்ப் வந்ததுக்கான ரீசன் இந்த இஸ்லாமாபாத் டாக்ஸ் தான் அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ த பிக்கஸ்ட் ட்ரிகர் கம் ஃபார் த மிடில் ஈஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதேமாரி அண்டு யூஎஸ் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து ஃப்ளையிங்கில் இருக்காரு. அதாவது அவரோட எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ளையிங்கில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஈரானோட சுப்ரீம் லீடரை வந்து ஒரு நெகோஷியபிளுக்கு வந்து பேசுகிறாங்க. அதேமாரி க்ரீன் லைட் தான் இதுக்கான விஷயமா இருக்குது. இதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு ஹிட் அன்சர்டனிட்டி அண்ட் வார் கிரியேட்ஸ் வந்து இல்லாமல் இப்போ வந்து ஒரு பிக்கஸ்ட் அன்சர்டனிட்டியாக வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த பீஸ் டீல் மட்டும் நியூஸ் வந்துருச்சு, நல்லாவே வந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த பீஸ் டீக்கு குளோபல் இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் சொல்லணும். ரிஸ்க் ஆன் சென்டிமெண்ட் இஸ் ஃபுல்லி பேக் ஆன் டேபிள் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதனால் சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம்.
அதுக்கப்புறம் மேக்ரோ மேஜிக் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த பி ஸ்டாக்ஸ் நியூஸோட ஒரு டைரக்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம மேக்ரோ நம்பர் அப்படின்றது யார் தெரியுமா? ஸோ பிரெண்ட் குருடாயில் மட்டும்தான், அதாவது $95 கீழே வந்து இன்னைக்கு குருடாயில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேரலுக்கு வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா இம்போர்ட் ஓவர் 80% ஆஃப் ஆயில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ குருடாயிலோட ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சா நம்ம இம்போர்ட் பில் வந்து குறையும், இன்ஃப்ளேஷன் இதனால் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்றத வந்து நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கிறது தான். ஸோ அதை இப்போவும் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஒரு கோல்டு ப்ரைஸ் அப்படின்றது எம்சிஎக்ஸில் இப்போ 1,53,700 அப்படின்ற ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. கூல் டவுன் கொஞ்சம் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பீப்புள் ஆர் டாக்கிங் டு மணி அவுட் ஆஃப் த சேஃப் ஹெவன் கோல்டு அப்படின்றது வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க மக்களும். ஸோ ஆனால் சேஃப் ஹெவனாக இருந்தாலும் கோல்டுன்றது வந்து ஒரு டெத் அசட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் எ பெஸ்ட் டு ஏர்ன் த மணி அப்படின்றத வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருக்கும். ஸோ ஸ்லைட் 5ல வந்து செக்டார் வைஸாக வந்து பார்த்துருவோம். இன்னைக்கு கிளியராக வின்னிங் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஆல்மோஸ்ட் வந்து 2.5% மேலே வந்து போயிருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பீக் வந்து ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து போயிருந்துச்சு. ஸோ ஸ்டாக்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பேங்கிங் செக்டார் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஐசிஐசி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாம் ஹெவி பையிங்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். த ஒன்லி சீக்ரெட் தட் ஐ டிட் நாட் ஜாயின் த பார்ட், அதாவது வாஸ் மெட்டல், அதாவது மெட்டல் மட்டும் ஓரளவுக்கு ஜாயின் ஆகலை. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். ஸோ அதுபடி தான் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். டாப் கெய்னர் அண்ட் லூசரை பார்த்துவோம். இன்னைக்கு வந்து டாப் கெய்னரில் வந்து ட்ரெண்ட் வந்து ஒரு 2.5% வந்து இன்னைக்கு ஏறிடுச்சு 50ல். அதாவது ரீட்டைல் கன்சியூமேஷன் ஸ்டோரி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதால 2 ஏஷியன் இது எல்லாத்தையும் ஏற்றிருந்தாங்க. அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2.11% வந்து இன்னைக்கு ஏறிடுச்சு. ஸோ லாஜிக்கலி யோசிங்க, அதாவது குருடாயோட ப்ரைஸ் இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலிக்கு போகும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்டோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஏறும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஐசிஐசி பேங்க் அண்ட் அதானி போர்ட் அண்ட் ஹெச்டிஎஃப்சி இவங்க எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து நல்லாவே வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ நெகட்டிவாக போனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் தான் சொல்லணும். சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஹிந்துலேகா அப்படின்றது வந்து ஒரு ப்ராஃபிட்டிவ் புக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி எல்என்டி, விப்ரோ, அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல், டாடா ஸ்டீல் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக வந்து இன்னைக்கு கார்பரேட் நியூஸ் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ நெஸ்லே இந்தியாவோட Q4 ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா Q4ல வந்து 26% வந்து இயர் வந்து ஹையாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்துஸ்தான் நெஸ்லே வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு ஏறிச்சு அப்படின்னு சொல்லணும். பிஏடி க்ரோத் வந்து 26%, எஸ்டிமேட் வந்து பீட் பண்ணியிருக்கு. அதேமாரி அவுட்லுக் நல்லாவே வந்து ஸ்டாக் வந்து ஒரு புலிஷில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எஃப்ஐஸ் வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் டு Q4 ரிசல்ட் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ரீஅசைன்டு அண்ட் டெபாசிட் க்ரோத் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 2 டேவாக வந்து ஒரு லூசிங்கில் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இன்னைக்கு ப்ரோக்கர் எஃப்ஐஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம இதுபடி தெரிஞ்சுக்க முடியுது. அதேமாரி ஐசிஐசி பேங்க்கும் வந்து ஒரு ஹெவி இன்ஸ்டியூட்டல் ஓட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டெக்னிக்கலாக வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இதுவுமே வந்து இன்ஸ்டியூட்டல்ஸ் எல்லாருமே வந்து பை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ட்ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளூ ஸ்கைன்னு தான் சொல்லணும். பிரேக் அவுட் ஜோனில் இப்போ இருக்குது. ஸோ இதுவுமே வந்து எஃப்ஐஸ் வந்து ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொமெண்டம் வந்து அன்ஸ்டாப்பபிளாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு 2% ஏறிச்சு. ஏஷியன் பெயிண்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நியூஸ் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நெஸ்லே இந்தியா தான். ஆவரேஜ் Q4 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 26% இருக்குது அப்படின்றது இயர் ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்றத வந்து மேஜிக் நம்பராக பார்க்கலாம். இதில் வந்து காஃபி டிமாண்ட் வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு. நெஸ்லேக்கு ஏரியாஸில் வந்து பீக்கில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குட் ஏர்னிங்ஸ் கிவ் டு இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ட் டு கீப் பையிங் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து டிப்ஸ் அப்படின்றத வந்து மறந்துடவே கூடாது நம்ம இதை வச்சு பார்க்கும்போது. அடுத்ததான் இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நேற்றுவோட டேட்டா தான் இது. எஃப்ஐஎஸ் வந்து எப்படி சொல்கிறது, பையிங்லேயும் இருக்காங்க, செல்லிங்லேயும் இருக்காங்க. ஸோ பெருசாக வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக தான். ஸோ இப்போ நெட் பையர்ஸாக வந்து மாறி இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட்டு ஃப்ரைடே அண்ட் மண்டே ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின்
மணி அப்படின்றது வந்து கம் பேக் டு இந்தியா அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் இந்தியா கார்ப்பரேட் எய்ம்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறாங்க. அதேமாரி ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து ஃபெய்டிங் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம நம்பலாம். ஸோ நம்ம டிஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. அவங்க எவ்ரி மந்த் வந்து சிப் மணி வந்து எடுத்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இவங்க போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக வந்து நம்மளோட குளோபல் மார்க்கெட் அப்படின்றது யூஎஸ் ஆகட்டும், ஹான்சாங் ஆகட்டும், இல்லை ஜப்பான் நிக்கி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து க்ரீனில் தான் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் ஈரான் பீஸ் டாக்கு ட்ராப், அதாவது அவங்கள எந்த விதத்துலையும் அவங்க வந்து ஒரு சின்ன ட்ராப் கூட கொடுத்துடக்கூடாது. ஸோ இது ட்ராப் ஆகலை அப்படின்னா நம்ம குரூட் ஆயில் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ இதனால வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அடையலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ டுமாரோ வி நீட் டு வாட்ச் அவுட் ஃபார் லைவ் அப்டேட் ஃபார் பாகிஸ்தான் ரிகார்டிங் பீஸ் நெகோசியேஷன் அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான இன்னைக்கான நியூஸு. இன்டெப்த்தாக இருந்துச்சா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டினியூஸாக என்னோட வீடியோஸை வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து புரியும். நன்றி மக்களே.